ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 60,272 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25.16% வந்து இருந்துட்டு இருக்காரு கானா வினோத். ஸோ கானா வினோத் வந்து இந்த நாமினேஷனில் வந்தாவே வேற மாதிரி இருக்கும் இந்த ஓட்டிங் முடிவுகள்லாம். ஏன்னா அதிகபட்சமாக எவ்வளோ வாக்குகள் வந்து வாங்க முடியுமோ அவ்வளோ வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து வாங்குவாப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கானா வினோத். பட் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட நிறைய வாக்குகள் வந்து வாங்கணும். பார்ப்போம், ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் வினோத்தை பற்றின கண்ணோட்டங்கள் வந்து மாறலாம். அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதனால் அவர் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய சில அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,972 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.11% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக மத்திய நேர முடிவின் போது வந்து நம்மளுடைய கானா வினோத் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு 17,000 வாக்குகள், 15லேருந்து 17,000 வாக்குகள் தான் வித்தியாசம் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் முன்னேறி போய்கிட்டே வந்திருக்காப்புல நம்மளுடைய வினோத் அப்படின்னு வந்து சொல்லலாம். மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,933 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.08% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலும் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி அப்படின்ற பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நிலைச்சு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் கானா வினோத் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையும் பேசும் பொருளாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக வந்து இருப்பாங்க. கானா வினோத், பார்வதி, கமருதீன், திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 19,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.33% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படியோ ஒன்று தடுமாறி இவ்வளோ காலங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கும் ஆசை தான். அப்படி ஒரு 5வது வாரத்துலேருந்து வேறு மாதிரி ஒரு ஆளாக மாறினதுக்கப்புறம் அரோரா வரத்தில் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 19,205 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.02% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற விதமெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு வாரம் அவங்க தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெடாமல் வந்து இருந்திருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வாரத்தில் ஒரு 4வது 5வது பொசிஷனாவது வந்து வாங்கியிருப்பாங்க. இட்ஸ் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது பொசிஷனில் கனி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,292 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.64% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து பெருசாக வந்து அவங்க மேலே உடன்பாடு வந்து கிடையாதுன்னா, அவங்க ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆள் தான். ஸோ இன்றைக்கி காலையில் கூட அமித் அவர்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து நடந்தது. அதுலேயும் பயங்கர கன்னிங்காக தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தப்பு இவங்க மேலே இருந்தோம். 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,150 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.33% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செம்ம க்யூட்டான ஒரு ஃபேமிலி. அவங்க அம்மாவெல்லாம் செம்மையாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த கண்டஸ்டண்ட்டையும் மனசை நோக்கடிக்கிற அளவுக்கு வந்து பேசல. எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் நான் அம்மா மாறிடா அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன்கிட்டலாம் பேசுனதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருந்தது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 8வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் இருந்திருக்காரு. 14,593 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.09% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பற்றி நம்ம சொல்லது ஒன்றுமே இல்லை. ஏன்னா எஃப்ஜே அவர்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டான். அதனால் விக்ரமுக்கு செம்ம ஓட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஆனால் இந்த மக்களை தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா சில வாரங்களில் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 வந்து இருப்பாங்க ஆட்கள்லாம். திடீர்னு பார்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கடைசி பொசிஷனுக்கு போயிடுவாங்க. எவிக்ட் ஆகி கூட வெளியே போவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் விக்ரமுக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்தா 9வது பொசிஷனில் அமித் 11,502 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் 4.8% வந்திருக்காரு
நம்மளுடைய அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். பட்டு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நல்ல ஜென்டில்மேனாக வந்து இருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்துக்கலாம். அண்ட் இன்னும் கூட எஃபர்ட் வந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,649 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.44% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள், மீனவ பொண்ணு சுபிக்ஷா அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தம் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதவே வந்து சொல்லிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ சபரிநாதனுடைய அம்மாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ நினைக்கிறேன். ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதனுடைய அம்மா வந்து எல்லாருமே லிட்ரலாக வந்து தன்னுடைய பிள்ளைகளாக வந்து பார்த்தாங்க. வினோத்தெல்லாம் ஒரு கட்டத்தில், அதாவது அவங்க வெளியே போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்கலைங்கெல்லாம் வந்து அழுதுட்டாப்புல. ஏன்னா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து அழுதுட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுகைக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இந்த ப்ரீஸ்டாஸ்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. சில பேர்லாம் அப்படியே ஜடா மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சில வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து பண்ணிட்டு என்னடா ஓவராக நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியும் வந்து இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, யாராவது அழுந்தாக்கா என்னடா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, என்னடா இப்படி அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. அண்டு நம்ம விக்ரம்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும் இல்லையா. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு ஆள். நல்லவர், ரொம்ப வல்லவர், அண்டு நேர்மையானவர், அண்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து போகக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே அந்த மக்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம். மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் அவுட் வந்து ஆகிட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் வீக்கெல்லாம் அப்படியே தரமாக வந்து ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்த ஆள் சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து ஆகிட்டாப்புல. ஏன்டா அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் விக்ரமை. எப்படி எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படின்னா, நல்லவன் அப்படின்னு சொல்லி போர்வையை போத்திக்கிட்டு பிக் பாஸோடைய ரூல்ஸ் எல்லாம் நான் தான் கரெக்டாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு உடச்சி விட்டாப்புல. ஸோ அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்த ஓட்டிங் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இல்லை இப்படி தான் நடந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாகி போச்சு. ஓகேங்களா, மக்களுடைய மனசு வந்து மாறி போச்சு. ஸோ அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஓகே விக்ரம், போதும் விக்ரம், நீங்கள் நடித்ததெல்லாம் போதும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டிங்ஸ் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்ஸ் வந்து போட மாட்டேங்கிறாங்க. அண்டு நாமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் நாமினேஷன் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பேரும் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. 25%, 26% தனி ஒரு ஆளாக வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற யாருக்குமே வந்து போக மாட்டேங்குது பெருசாக. ஸோ அதன் காரணமாக மற்ற பிளேயர்ஸ்க்கான வாக்குகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.